வணக்கம் நண்பர்களே. எவ்ரி இயர் வந்து 4th மார்ச் இந்தியாவில் வந்து நம்ம வந்து நேஷ்னல் சேஃப்டி டே, தேசிய பாதுகாப்பு நாளாக வந்து கொண்டாடுகிறோம். இந்த தேசிய பாதுகாப்பு நாளை வந்து நம்ம வாரம் முழுதும் கொண்டாடுகிறோம். 4th to 10th இது வந்து 54வது தேசிய பாதுகாப்பு தினம். இதில் வந்து நான் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன் அனைத்து மக்களுக்கும். நமக்கு வந்து நம்ம பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஆர்மி, நேவி, அப்புறம் வந்து ஏர்ஃபோர்ஸ், டிஃபென்ஸ் ஃபோர்ஸ், அது தவிர பேராமிலிட்ரி ஃபோர்ஸ், அது தவிர போலீஸ் பர்சனல், டிராஃபிக் போலீஸ், இதை தவிர மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் நமக்கு நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க, பாதுகாப்பாக இருக்கிறாங்க. அனைவருக்கும் நம்மளுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளலாம். இந்த தேசிய பாதுகாப்பு நாளில் வந்து நம்ம சேஃப்டி, ஹெல்த் அண்ட் என்வான்மெண்ட் இந்த டாப்பிக்கில் வந்து சேஃப்டியை பற்றி பேசலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். நம்ம சேஃப்டின்னு பார்க்கும்போது நம்ம நிறைய விஷயங்கள் இருக்குது. நமக்கு வந்து வீட்டில் இருக்கக்கூடிய சேஃப்டி, அப்புறம் ரோட்டில் போகும்போது இருக்கக்கூடிய சேஃப்டி, அப்புறம் நம்ம ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய சேஃப்டி, அப்புறம் ட்ராவல் பண்ணும்போது இப்படி சேஃப்டி, நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போது இந்த இதில் வந்து அதிகமாக நமக்கு வந்து பாதிப்பு ஏற்படக்கூடிய, உயிரிழப்பு ஏற்படக்கூடிய இது எந்த ஏரியான்னு பார்த்திங்கன்னா வந்து ரோட் ட்ராவல் தான் வந்து நிறைய இஷ்யூஸ் வந்து இருக்குது. அதை பற்றி கொஞ்சம் அதிகமாக இந்த வீடியோவில் வந்து நான் பதிவிட்டிருக்கேன். அது என்னன்னு கொஞ்சம் பார்க்கலாமா? இப்போது நீங்கள் இந்த டேட்டாவை பார்க்குறீங்களா? இந்த டேட்டாவில் நம்ம பார்க்குறது வந்து 1,50,000 பேர் வந்து, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 1,200 பேர் ஒரு மாதத்துக்கு, 40 பேர் ஒரு நாளைக்கு, அப்புறம் 1.5 பீப்புள் வந்து பரவர், இல்லைன்னா 3 பேர் ஒரு 2 மணி நேரத்தில் 3 பேர். என்னது இது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இது வந்து நம்ம டேட்டா கூகுள்லேருந்து எடுத்தது தான். பார்த்தோம்னாக்கா ஆவரேஜாக வந்து இந்தியாவில் வந்து உயிரிழப்பு, இதில் ரோட் ட்ராவலில் வந்து உயிரிழப்பு வந்து இந்த அளவுக்கு இருக்குது. 1,50,000 பேர் வந்து இறந்து போகிறாங்க ஒரு வருஷத்துக்கு ஆவரேஜாக. இப்போ லாஸ்ட்டு 20 வருஷமாக நம்ம கேல்குலேட் பண்ணி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வந்து 30 லட்சம் பேர் வந்து உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு. இது எவ்வளோ பெரிய வந்து பாதிப்பு ஏற்படக்கூடிய விஷயம் பாருங்கள். இதை பற்றி கொஞ்சம் விரிவாக பார்க்கலான்னு தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த டேட்டாவை பார்க்கும்போது ரொம்ப அலாமிங்காக இருக்குது. என் மனசுக்கு வந்து எப்போவுமே இது உறுத்திட்டே இருக்கும். அதனால தான் நான் வீடியோ போட்டிருக்கேன். நம்ம ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம், இல்லைனா வந்து வெளியில் கிளம்பும்போது வீட்டில் இருக்கவங்களும் சரி, பெரியவங்களும் சரி, நல்ல நேரம் பாருங்கள், ராவுகாலம் யமகண்டம் போயிடுச்சான்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்மளும் பார்த்துன்னு தான் கிளம்புறோம். அதே சமயத்தில் வந்து நம்ம ஒரு ரோட் சேஃப்டி பற்றி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்களான்னாக்கா மோஸ்ட்லி வந்து அதை பற்றி இல்லாமல் இருக்குது. ஆகவே இதை பற்றி நம்ம வந்து கண்டிப்பாக வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும், இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும். அடுத்து வந்து நமக்கு தெரிந்தவர்களோ, நம்ம குடும்பத்தை சார்ந்தவர்களோ ஏதோ ஒரு விதத்தில் வந்து நம்ம இது மாதிரி ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கோம். கண்டிப்பாக நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலுக்காக அதுக்காக ஓடி இருப்போம். அதை பற்றி நம்ம மன உளைச்சலில் இருந்திருப்போம். அப்படி இருக்கும்பொழுது அதை வந்து சரி பண்ணணுன்றது தான் இந்த வீடியோவோட நோக்கம். ஏன்னா வந்து நம்ம நியூஸில் பார்க்கும்போது வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு கார் விபத்து ஏற்பட்டது, 2 பேர் இறந்து விட்டார்கள் அப்படின்னு பார்த்து நியூஸ்ன்னு பார்த்துட்டு நம்ம போயிடுறோம். அதே வந்து அது ஒரு குடும்பத்தில் அந்த 2 பேர் உயிரிழப்பு நடந்திருக்கும்போது எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்தோம்னா தான் நமக்கு அதனுடைய வலியும் கடினமும் தெரியும். அப்போ இதெல்லாம் வந்து நம்ம எப்படி சரி பண்ணுறது? இதில் வந்து பாதி வந்து பார்த்தோம்னாக்கா நமக்கு வந்து ஃபெசிலிட்டிஸ், ஸோ ரோட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கிறது, அப்புறம் வந்து வெஹிக்கிள் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கிறது. மத்திய அரசின் இலக்கு நாட்டில் பெரும்பாலான விபத்துகள் மோசமான சாலை வடிவமைப்பு மற்றும் கட்டுமானத்தால் நேரிடுவது. இந்த ஃபெசிலிட்டி பற்றி தான் இப்போ மத்திய அமைச்சர் வந்து பேசியிருக்கார். ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ரோட் சேஃப்டிக்காக இப்போ டாஸ்க் ஃபோர்ஸ் போட்டு பண்ணுறாங்க, நிறைய மெஷர்ஸ் எடுக்கிறாங்க. வந்து பார்த்திங்கன்னா நம்ம பீப்புள் பிஹேவியர், இப்போ நான் ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து அதிகமாக பார்த்திங்கன்னா பீப்புள் பிஹேவியர் தான். வந்து இப்போ நம்ம கையில் இருக்கிறது என்னென்னு பார்த்தோம்னா, இமீடியட்டாக நம்ம கையில் இருக்கிறது வந்து நம்மளுடைய பிஹேவியர் தான். பிஹேவியர்னு நம்ம பார்க்கும்பொழுது வந்து பார்த்தோம்னாக்கா, நம்ம வந்து குடித்து விட்டு வண்டி ஓட்டாமல் இருப்பது, அதே போல் அதிக ஸ்பீடில் போகாமல் மீடியம் ஸ்பீடில் போகிறது, நம்ம வண்டியை வந்து நம்ம வந்து இப்போ வந்து கண்டிஷனில் வச்சுக்கிறது, பிரேக் சரியாக வச்சுக்கிறது, அப்புறம் வந்து அப்பப்போ மெயின்டெனன்ஸ் பார்த்து கரெக்டாக வச்சுக்கிறது, ஸோ தட் வண்டி வந்து மெயின்டெனன்ஸ் ஆகாமல் இருக்கிறது. அடுத்தது வந்து நம்ம வந்து வண்டியை வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஓட்டாமல் இருக்கிறது. இந்த மாதிரி வந்து ரோட் சேஃப்டி ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறது, அதாவது டிராஃபிக் சிக்னலில் நின்று போகிறது. அடுத்தது வந்து ட்ரிபிள்ஸ் போகாமல் இருக்கிறது, 2 வீலரில் போகும்போது ஹெல்மெட் போட்டுன்னு போகிறது. அடுத்தது வந்து நம்ம காரில் போகும்போது ட்ராவல் பண்ணும்போது வந்து சீட் பெல்ட் போட்டு போகிறது. இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம்னாவே நமக்கு வந்து 50%, மோர் தென் 50% வந்து ஆக்சிடெண்ட்ஸ் வந்து கம்மியாகிடும்னு சொல்லி எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாமே சொல்கிறாங்க. இது பியூராக வந்து நம்ம ஒவ்வொருத்தர் இண்டிவிஜுவல் கையில் கண்டிப்பாக இருக்கிறது. ஒரு தாய் வந்து குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருத்தரும், சப்போஸ் ஒரு தாய் வந்து பையன்கிட்ட வெளியில் போகும்போது ஹெல்மெட் போட்டுன்னு போகணும்னு சொல்கிறாங்க, ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட் கிட்ட வந்து ஹெல்மெட் போட்டுன்னு போகணும்னு சொல்கிறாங்க, இல்லை வந்து வைசி வர்ஸா சொல்கிறாங்க.
ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபுக்கு சொல்கிறாங்க, அண்ணன் வந்து தம்பிக்கு சொல்கிறார், தம்பி வந்து அண்ணனுக்கு சொல்கிறாங்க. இந்த மாதிரி குடும்பத்தில் இருக்க ஒவ்வொரு உறுப்பினரும் அடுத்தவங்களுக்கு வந்து ஹெல்மெட் போட்டு போங்க, டிராஃபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இது வந்து ஹியூமன் எரர் வந்து கண்டிப்பாக குறையும். நம் குடும்பம் நமக்காக வீட்டில் காத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் ஞாபகம் வைத்து கொண்டால் கண்டிப்பாக நம்ம வந்து ரோட்டில் போகும்போது ரோடு சேஃப்டி ரூல்ஸை ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பாக பெரிய பெரிய ஆபத்துலேருந்து நம்ம வந்து தப்பிக்கலாம், விபத்துக்களை கண்டிப்பாக தடுக்கலாம். சில உதாரணங்களை இங்கே பார்க்கலாம். இது வந்து வேலூர் பஸ் ஸ்டாண்டில் காட்பாடி ரோட்டில் இங்கே பீப்புள் வந்து ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடு கிராஸ் பண்ணுறாங்க. நீங்கள் பாருங்கள், ஒரு முதியவர்கள் 2 பேர் வந்து கிராஸ் பண்ணுறாங்க, ஒரு அம்மா வந்து குழந்தையோடு கிராஸ் பண்ணுறாங்க. பட் யாராவது ஒரு வண்டியை நிறுத்துகிறாங்களா பாரு, யாருமே நிறுத்த மாட்டேங்கிறாங்க. என்ன காரணம்? வண்டி ஓட்டுறவங்க வந்து வண்டியை நிறுத்திட்டு கொஞ்சம் அவங்களுக்கு வழி விட்டாங்கன்னா ஈஸியாக போயிடுவாங்க. இதை வந்து நம்ம பண்ணுறதில்ல. எல்லாருக்கும் அவசர காலத்தில் போயிட்டுருக்கோம். ஏதாவது அசம்பாவிதம் நடந்தால் மட்டும் இமீடியட்டாக வந்து அது பெரிய இஷ்யூவாகுது, மக்கள் வந்து தர்ணா பண்ணுறாங்க. அதுக்கு பதில் நம்ம ரோட் சேஃப்டி பிஹேவியர் நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு இது மாதிரி இடத்துல வந்து நம்ம கொஞ்சம் வண்டியெல்லாம் நிறுத்திட்டு அவங்க போகிறதுக்கு வழி விட்டுட்டு ப்ரொசீட் பண்ணோம்னா நல்லாயிருக்கும். கவர்மெண்ட் சைடு அந்த இடத்துல நமக்கு வந்து ஜீப்ரா கிராசிங் போட்டுட்டு ப்ளஸ் வந்து மேபி ஒரு சிக்னல் போட்டுட்டு இருந்தால் நிறைய இது வந்து வேலூர் பஸ் ஸ்டாண்டு மெயினான இடம், கண்டிப்பாக வந்து இந்த பெரிய பெரிய ஆபத்துக்கெல்லாம் தடுக்கலாம். அடுத்து நம்ம பார்க்குறது வந்து இப்போ வந்து ஓப்பன் கால்வாய். இந்த கால்வாய் வந்து சரியாக மூடப்படாமல் இருக்குது. அதனால் என்ன நடந்திருக்கு பாருங்கள். ஒருத்தர் கார் ஓட்டிகிட்டு வந்துட்டு காரை திருப்பும்போது கார் வந்து அதில் இப்போ விழுந்துச்சு. ஆனால் அவருக்கு ஒன்றும் ஆகலை, வண்டியும் பெருசாக ஒன்றும் டேமேஜ் ஆகலை. பட் எதாவது ஆயிருந்ததுன்னா என்ன ஆகும்? ஆகவே இது வந்து என்னென்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து இப்போ ஃபெசிலிட்டி ரிலேட்டட். இந்த இடத்துல கால்வாய் மூடப்பட்டிருந்தால் இந்த விபத்து நடந்திருக்காது. இந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது சம்மந்தப்பட்ட சொல்லி இதை வந்து சரி பண்ணணும். அடுத்து நம்ம பார்க்குறது வந்து இது வந்து ஸ்கூல் ஏரியா. ஸ்கூல் பசங்கள்லாம் போயிட்டுருக்காங்க. இந்த லெஃப்ட் சைடு வந்து ஸ்கூல் இருக்குது, ரைட் சைடு வந்து ஏதோ கடை இருக்குது. கடைக்காரர் என்ன பண்ணியிருக்காரு, ரோடு வரைக்கும் அந்த போர்டு வச்சு அந்த இடத்த ஆக்குபை பண்ணியிருக்காரு. அந்த ஸ்கூல் விடுற நேரத்துலையும் மார்னிங் வந்து பீப்புள் எல்லாம் ட்ராப் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இங்கே ஏகப்பட்ட டிராஃபிக் ஆகுது. இதுக்கு என்ன காரணம்னா இந்த கடைக்காரர் வந்து இப்போ அந்த ரோடு ஆக்குபை பண்ணி போட்டிருக்காரு. இது வந்து அந்த ஆக்குபை பண்ணியிருக்க இடம் வந்து அவருடைய இடமா கவர்மெண்ட் இடமா எனக்கு தெரியல. ஆனால் இது வந்து சம்மந்தப்பட்டவர்கள் வந்து எல்லோரும் கிட்டத்தட்ட ஒரு 1000 கணக்கில் ஸ்டூடெண்ட்ஸ் போகிறாங்க, பேரண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க. இது வந்து கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸும் கண்டிப்பாக பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ இது வந்து சரி பண்ணிட்டோம்னா இங்கே எதுவும் பெரிய அசம்பாவிதம் நடக்கலாம். இது வந்து ஃபெசிலிட்டி ரிலேட்டட் ப்ளஸ் பிஹேவியர் ரிலேட்டட். அடுத்து நம்ம பார்க்குறது வந்து ஒரு ஏரியாவில் வந்து பிரபல காஃபி கடை இருக்குது. அந்த இடத்துல வந்து பீப்புள் எல்லாம் வந்து காஃபி குடிக்க நிறுத்துகிறாங்க. அதனால் வந்து அந்த இடத்துல ஹெவி டிராஃபிக் ஆகுது. ஸோ என்ன ஆகுது பார்த்திங்கன்னா, அதனால் வந்து சின்ன சின்ன அசம்பாவிதங்கள் நடக்குது. பட் பெரிய அசம்பாவிதம் நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஏரியா வந்து எப்படின்னு பார்த்து நம்ம சரி பண்ணிட்டோம்னா அது கண்டிப்பாக விபத்துக்களை தடுக்கலாம். அடுத்து நம்ம பார்க்குறது வந்து ஒரு படப்பிடிப்பு குழுவினர் வந்து சென்ற கார் வந்து விபத்துக்குள்ளானது. இந்த பார்க்குறோம் நம்ம. நெக்ஸ்ட் வந்து ரோடு கண்டிஷன் எப்படி இருக்குது பாருங்கள். இது ரொம்ப மோசமாக இருக்குது. இது அதுக்கு காரணம் வந்து அந்த ஏரியாவில் இருக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வந்து பெரிய பெரிய வண்டிங்கள்லாம் போகிறதுனால நடக்குது. இதில் ஏதாவது தவறுனா இந்த மாதிரி கீழே விழுந்து அடிப்படலாம். இது வந்து பிக்சர் தான், இது ஆக்சுவல் கிடையாது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து இந்த மாதிரி ஒரு பொந்தமல்லி ரோட்டில் போரூர் மணப்பாக்கம் கிட்ட வந்து இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்குது அந்த மெயின் ரோடு. அதை வந்து எல்லோரும் சுற்றி போகிறாங்க. இது வந்து கொஞ்சம் தப்புனா வந்து கண்டிப்பாக வந்து அதில் இடிச்சு கீழே விழுந்தாங்க, என்ன நடக்கும்னு யாரும் சொல்ல முடியாது. அடுத்து நம்ம பார்க்குறது வந்து டூ வீலரில் வந்து இப்போ வாட்டர் டேங்க் வந்து எடுத்துகிட்டு போகிறார். இந்த டூ வீலரில் எடுத்துகிட்டு போகிற வாட்டர் டேங்க் வந்து ஹெவி ஐட்டம். கீழே விழுந்ததுன்னா என்ன ஆகும்? யாராவது இடித்து கீழே வந்து பக்கத்தில் இருக்கிறவங்க இடித்து கீழே வந்து இந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை வந்து நம்ம பார்க்கணும். இந்த மாதிரி டூ வீலரில் வந்து ஹெவி லோட்ஸ் எடுக்கும்போது நம்ம ரோட்டில் பார்க்குறோம். சப்போஸ் சேஃப்டியாக போகிற வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏதாவது கீழே விழுந்ததுன்னா மற்றவங்களுக்கும் பிரச்சனை வரும்ன்ற ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு ஒரு ஆட்டோ வச்சு எடுத்துகிட்டு போகிறது நல்லது. இப்போ இதே மாதிரி சுச்சுவேஷன் வந்து நம்ம இந்தியா ஃபுல்லாக எல்லா ஊர்லேயும் கண்டிப்பாக இருக்கும். அதை வந்து நம்ம பப்ளிக் வந்து பீப்புள்கிட்ட பேசி அதை சரி பண்ணிட்டாக்கா பெரிய அசம்பாவிதம் நடக்காமல் நம்ம பார்த்துக்கலாம். அடுத்து நம்ம பார்க்குறது வந்து பார்த்தோம்னாக்கா ஜென்ரல் சேஃப்டி. இப்போ வந்து ஒரு லிஃப்ட்டில் வந்து ஒரு காங்கிரஸ் எம்பி மாட்டிக்கிட்டார், அவர் போராடி இது பண்ணியிருக்காங்க. ஸோ லிஃப்ட்டு மெயின்டெனன்ஸ் பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இது வந்து ஒரு டீ கடையில் வந்து சிலிண்டர் வந்து வெடிச்சிருக்கு. இந்த எல்பிஜி சிலிண்டர் வெடிக்கிறதுன்றது பரவலாக வந்து இந்தியா ஃபுல்லாக அங்கங்கே நடக்குது. அதற்காக நிறைய காரணங்கள் இருக்குது. அதை வந்து நம்ம பார்த்துட்டு பப்ளிக் ஆகிய நாம் இது வந்து முழுக்க வந்து பீப்புள் நம்ம கையில் தான் இருக்குது. அந்த சேஃப்டியை வந்து எல்லோரும் ஃபாலோ பண்ணோம்னா இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணலாம். அடுத்து நம்ம பார்க்குறது வந்து வீட்டில் ஒரு நெட்லான் டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பண்ணவர் வந்து சரியாக பண்ணல, அந்த கம்பி வந்து நீட்டிகிட்ருக்கு. இது வந்து சப்போஸ் டோர் திறக்கும்போது நம்ம கையில் வந்து காயம் பட்டதுன்னா என்ன ஆகும்? சின்ன காயம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு விட்டுடலாம். அதே வந்து டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருந்து இந்த மாதிரி காயம் பட்டு சரியாகலைன்னா ஹாஸ்பிட்டலுக்கு எவ்வளோ செலவாகும், அவருக்கு எவ்வளோ மனச்சோர்வு உருவாகும்.
அதனால் வந்து இது மாதிரி டோர் பண்ணும்போது அவங்ககிட்ட ஃபினிஷிங் வந்து கரெக்டாக பண்ணுற மாதிரி நம்ம வந்து கேட்கணும். சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நமக்கு வந்து சில சமயத்தில் வந்து பெரிய ஆபத்தில் கூட முடியலாம். அதை அவாய்ட் பண்ணணுன்றதுக்காக தான் இதை போட்டிருக்கேன் நான். அடுத்து நான் பார்த்தது வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் எல்லோரும் பப்ளிக்கெல்லாம் போய் வர இடத்துல வந்து இந்த மாதிரி ஃப்ளோர் லெவல் வந்து இந்த மாதிரி இருக்குது. இதில் வந்து யாருன்னா தடிக்க விழுந்தால் ஹாஸ்பிட்டலுக்கு பேஷண்ட்டு கூட போன அட்டெண்டருக்கே நமக்கு வந்து ஃப்ராக்சர் ஆகிரும். ஸோ இதனால் அத்தாரிட்டிஸ்ட்டை சொல்லி நம்ம வந்து சரி பண்ணணும். அடுத்து நம்ம பார்க்குறது வந்து ட்ரெயினில் வந்து படிக்கட்டில் உட்காந்து போனவர் தவறி விழுந்து இறந்துட்டுருக்காரு. ஸோ இதற்கு யார் காரணம்? நம்மளுடைய பிஹேவியர் தான் காரணம். இது வந்து நம்ம பசங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும். இது வந்து கூட்ட நெரிசலில் இறந்து போனவர்கள் இது மாதிரி நிறைய இடத்துல நம்ம வந்து கேள்விப்படுறோம். பரவாயில்ல, இந்தியா ஃபுல்லாக இந்த மாதிரி நடக்குது. இதுக்கு என்ன காரணம்? ஸோ ஒன்று வந்து ஃபெசிலிட்டி, இன்னொன்று வந்து நம்ம பிஹேவியர் தான். அடுத்து இங்கே பார்க்குறது வந்து இந்த கூட்ஸ் ட்ரெயின் அந்த இடத்துல ஒருத்தர் கிராஸ் பண்ணுறாரு இல்லைங்களா, அவர் வந்து நான் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தேன். அவர் வந்து நான் கீழே நுழைஞ்சு இந்த பக்கம் ட்ராக் கிராஸ் பண்ணலான்னு பார்த்தாரு. அந்த டைமில் கரெக்டாக வந்து கூட்ஸ் ட்ரெயின் மூவ் ஆச்சு. நல்ல வேளை வந்து டக்குன்னு ஒரு தலையை வெளியே எடுத்துட்டார். இல்லைன்னா இன்றைக்கி அந்த அவருடைய கதை முடிச்சிருக்கோம். இவ்வளோ நேரம் வந்து நம்ம வேறு சுச்சுவேஷன் ரோட் சேஃப்டி பற்றி பார்த்தோம். என்னென்ன சுச்சுவேஷன்ஸ்லாம் பார்த்துருக்கோம். இதில் சில எக்ஸாம்பிள்ஸ் தான், நான் ஃபுல்லாக கவர் பண்ணலை. அதே போல் ஜென்ரல் சேஃப்டியில் வந்து எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட சேஃப்டி. அடுத்தது வந்து நமக்கு வந்து இது மாதிரி ட்ரெயினில் வந்து சில அசம்பாவிதம் நடக்குது, இதுக்கான என்ன சேஃப்டி, இது எல்லாத்தையும் நம்ம வந்து சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருக்கோம். இது எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் தான். ஸோ இதில் வந்து ஃபெசிலிட்டி ரிலேட்டடாக வந்து அத்தாரிட்டிஸு கவர்மெண்ட்ஸ் வந்து பண்ணுவாங்க. நம்ம கையில் இருக்கிறது வந்து நம்ம வந்து பிஹேவியர் ரிலேட்டட் வந்து நம்ம கரெக்ட் பண்ணோம்னா மோர் தென் 50% வந்து கண்டிப்பாக வந்து விபத்துக்களை கண்டிப்பாக சரி பண்ணிடலாம். நம்ம வந்து எல்லோரும் சேஃபாக இருக்கலாம். நம்ம வீட்டில் எல்லாருமே சந்தோஷமாக இருப்பாங்க. சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும் போது அது பெரிய விஷயத்தில் நல்லபடியாக முடியும். நன்றி. அடுத்து நம்ம பார்க்குறது வந்து இன்சூரன்ஸ் ஆல்சோ பிளேஸ் ஏ வெரி ரோல். நமக்கு வந்து இவ்வளோ தூரம் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். சில சமயத்தில் நம்மளை அறியாமல் வேறு யாரோ வந்து நம்மளை இடிச்சிட்டாங்க, அந்த மாதிரி ஆக்சிடென்ட் நடக்குதுன்னும் போது நமக்கு வந்து இன்சூரன்ஸ் கவரேஜ் இருந்ததுன்னா பெட்டர். ஏன்னா இப்போ ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா எங்கே போனாலும் வந்து கிட்டத்தட்ட வந்து மினிமமே 1 lakh கம்மி எந்த ஒரு ஆர்த்தோ சம்மந்தப்பட்டதுக்கு வந்து நமக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கிடையாது. ஸோ இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ பிரதம மந்திரி இன்சூரன்ஸில் நம்ம 20 ரூபா கட்டினா 2 லட்ச ரூபா கவர் பண்ணுறாங்க. இது தவிர வந்து நம்ம பேங்க்லலாம் வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுருந்தோம்னா, இப்போ ஸ்டேட் பேங்க்கில் நான் எக்ஸாம்பிள்ஸ் போட்டிருக்க மாதிரி இந்த மாதிரி கவரேஜ் எல்லாம் இருக்குது. நான் வந்து இன்சூரன்ஸ் ஏஜென்ட் கிடையாது, பட் தகவலுக்காக தான் சொல்கிறேன். கடவுள் பிடித்தில் நமக்கு எதுவும் ஆகக்கூடாது. இன்கேஸ் ஏதாவது அது மாதிரி நடந்ததுன்னா நமக்கு வந்து இன்சூரன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக வந்து நமக்கும் கவர் ஆகும், நம்ம குடும்பத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வந்து இன்சூரன்ஸ் போட்டு வைக்கிறது நல்லது. நான் வந்து இந்த வீடியோவில் வந்து இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி, அதாவது தொழிற்சாலையில் நடக்கக்கூடிய விபத்துக்கள் பற்றி அதை பற்றி எதுவும் நான் கவர் பண்ணல. ஏன்னா அது ஒரு செப்பரேட் மேஜர் ஏரியா. எனக்கு வந்து சேஃப்டியில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால நான் வந்து ஒரு கம்யூனிட்டி ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த மெயினாக வந்து ரோட் சேஃப்டி பற்றி அதிகமாக ப்ரொமோட் பண்ணி அவேர்னஸ் ஆல்ரெடி நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க. நானும் பண்ணலான்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த சேனலோடைய லிங்க் இதில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ விருப்பமுள்ளவர்கள் அந்த சேனலில் வந்து கம்யூனிட்டியில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம வந்து பப்ளிக் வந்து சர்வ் பண்ணலாம். சேஃப்டி வந்து எவ்ரி ஒன்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. மறுபடியும் வந்து நான் பாதுகாப்பு நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு நம்ம எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து இந்த சேஃப்டி ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பாக வந்து இந்தியாவில் வந்து பெரிய மாற்றங்கள் வரும். நம்ம எல்லாமே சந்தோஷமாக இருக்கலாம். நன்றி, வணக்கம்.